அந்த கோரேஸ்ன்றவனை அவங்க தாத்தா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம் 150 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்குள்ளே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒரு ஆடு மெய்ப்பனுக்கானதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி அமர்ந்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு பிள்ளையாகவே இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாவீங்க. இல்லைனா அங்கேருந்து கிளம்பி அவங்க அப்பா அம்மா கிட்டே போகும்போது அவங்க அப்பா அம்மா ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நீங்கள் இருந்து நான் கூலி வேலை செய்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் அதே இடத்துல தான் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. வாக்கு தத்தமே இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய எழுப்புதல் தனிப்பட்ட ஒரு ஆளாக என்ன பண்ணுறாரு? அநேக யுத்தங்கள் பண்ணுறாரு, அநேக காரியங்களை ஜெயிச்சு என்ன பண்ணுறாரு? எழும்புறாரு. கர்த்தர் உங்களோடு என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். உங்களை தாங்குகிறவராக என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அவர் நினச்சிருந்தாருன்னா எப்போ அவங்க தாத்தா கொலை பண்ணணும்னு நினச்சாரோ அன்றைக்கே கதை என்ன பண்ணியிருக்கணும்? முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க தாத்தா கிட்டேருந்து அவனை என்ன பண்ணார்? காத்து கொண்டார். எடுத்தோடனே ஒரே ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கோணலானவைகளை என்ன பண்ணுவாரா? அந்த கோணல் வேறு எதுவுமே இல்லை, தன்னுடைய குடும்பம் தான். தன்னை அழிக்க நினைத்த தன் தாத்தா கிட்டேருந்து அவனை என்ன பண்ணார்? பாதுகாத்தார். தன் சொந்த குடும்பம் அவனை மேற்கொள்ள நினைக்கும் போது அவனை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். இவ்வளோ ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் தாத்தா அவன் நல்லா பார்த்துக்கிறான். யார் அவனை கொலை பண்ணணும்னு நினச்சாரோ அவர் தான் என்ன பண்ணான்? நல்லா பார்த்துக்கிட்டான். இந்த இருதயம் லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை போல் என்ன பண்ணோம்? அவங்க அப்பா என்ன பண்ணான்? தாவீது நேசிச்சான். அதே போல் இவரும் அவங்க அப்பாவை அவங்க தாத்தாவை என்ன பண்ணுறான்? நேசிச்சான். எல்லாம் அந்த நாட்டை அடிமைத்தனம் படுத்தவொடனே அவன் தாத்தாவை கொன்று போடுவான், இல்லை தாத்தாவை சிறைச்சாலையில் வைப்பான்னு நினச்சாங்க. ஆனால் தாத்தாவை செல்வ செழிப்பான் என்ன பண்ணான்? அச்சா, நீ என்னை கொலை நினைக்கலாம், உன்னை நான் கொலை பண்ண என்ன பண்ணல நினைக்கல.